السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, யுத்தங்கள் சம்பந்தமாக நாங்கள் படித்து வருகின்ற இந்த நாட்களில் கடைசியாவது நாளிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் பத்ர் யுத்தம், உஹது யுத்தம், தபூக் யுத்தம், மக்கா வெற்றி என்று நாங்கள் ஒரு சில முக்கியமான யுத்தங்களை பார்த்தோம். இன்றைய தினம் ரோம சாம்ராஜ்யத்தோடு எப்படி முஸ்லிம்கள் யுத்தம் செய்தார்கள் என்பதை எடுக்கலாம் என்று நினைத்திருந்தோம். ஆனால் அதைவிட முக்கியமாக இன்னொரு யுத்தத்தை பற்றியும், நபியோடைய காலத்திலே நடந்த இன்னொரு யுத்தத்தை பற்றியும் நாம் சொல்ல வேண்டிய ஒரு நிலையை ஹதீஸ்களை பார்க்கின்ற பொழுது கண்டதனால் இன்றைய தினம் அகழ் போர் என்று அழைக்கப்படக்கூடிய, அகழி போர் என்று அழைக்கப்படக்கூடிய, அல்லது எல்லா காபிர்களுடைய கூட்டங்களும் சேர்ந்து செய்த யுத்தம் என்று அழைக்கப்படக்கூடிய ஹந்தக் அல்லது அஹ்ஸாப் என்ற பெயரிலே அழைக்கப்படக்கூடிய யுத்தம் சம்பந்தமாக உங்களிடத்திலே சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். சகோதரர்களே, இந்த ஹந்தக் யுத்தத்தை பொறுத்தவரையில் எப்படி ஒரு பயங்கரமான நிலை இருந்தது என்று சொன்னால், பத்ர் யுத்தத்திலே ஒரு பயங்கரமான நிலை இருந்தது. ஆனால் அதைவிட வித்தியாசமான அளவு ஒரு பயங்கரம் இந்த ஹந்தக் யுத்தத்திலே இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். பத்ர் யுத்தத்திலே இருந்த பயங்கரத்தை விட ஒரு வித்தியாச ஹந்தக் யுத்தத்திலே இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். காரணம், கிட்டத்தட்ட மக்காவில் இருக்கக்கூடிய காபிர் கோத்திரங்கள் அழைக்கக்கூடிய எல்லா கோத்திரங்களும் ஒரு சேர அணி திரண்டு நடத்திய யுத்தம் தான் இந்த ஹந்தக் யுத்தம். கிட்டத்தட்ட ஒரு மாதங்கள் நீடித்த ஒரு யுத்தம், ஒரு மாதங்கள் நீடித்த ஒரு யுத்தம். ஆனால் ஏதோ அற்புதமான வகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்திருந்த முக்கியமான ஒரு சிந்தனை அடிப்படையில் அந்த யுத்தம். ஆனாலும் கூட நிறைய பேர் ஈமானில் உறுதியாக இருந்தவர்கள் கூட கொஞ்சம் கொஞ்சம் நிலைகுலைய ஆரம்பித்த ஒரு யுத்தம் தான் இந்த அஹ்ஸாப் என்று சொல்லப்படக்கூடிய யுத்தம். ஹிஸ்புன் என்று சொன்னால் கட்சி என்ற அர்த்தம், ஒரு கூட்டம் என்பது அர்த்தம். அஹ்ஸாப் என்றால் கூட்டங்கள், கட்சிகள் என்பது அர்த்தம். கூட்டங்கள், கட்சிகள் என்பது அர்த்தம். அஹ்ஸாப் யுத்தம் என்று சொல்கின்ற பொழுது எல்லா கூட்டங்களும், எல்லா இறை நிராகரிப்பாளர்களை சேர்ந்த கூட்டங்களும் சேர்ந்து நடத்திய ஒரு யுத்தம் தான் இந்த அஹ்ஸாப் யுத்தம். அது மாத்திரமல்ல, அதற்கு ஹந்தக் என்று பெயர் வந்ததற்கு காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் அவர்கள் எந்த பகுதியால் வந்தார்களோ அந்த பகுதி முழுவதாக இரண்டு பக்கம் மலை இருக்க, தரைப்பகுதி முழுவதாக, அதாவது பெரிய கிடங்கு வெட்டினார்கள். பெரிய, அவர்கள் இந்த பக்கத்துக்கு வர முடியாத வண்ணம் பெரிய கிடங்கொண்டு என்ன செய்தார்கள், வெட்டினார்கள். அது எல்லா பகுதியிலும் ஒரு சேர ஒரு சமன் அளவில் வெட்டுகிறார்கள். முடியாத ஒரு சில இடங்களில் மாத்திரம் அந்த அகழ்வு குறைவாக இருக்கிறது. இந்த அமைப்பில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய அகழி ஒன்று வெட்டியதன் காரணமாக அதற்கு அஹ்ஸாப், ஹந்தக் என்ற பெயர் அதற்கு வந்தது. சகோதரர்களே, இந்த யுத்தத்திலே அல்லாஹ் தஆலா எப்படியெல்லாம் முஸ்லிம்களுடைய உணர்வுகள் இருந்தது, முனாஃபிக்கீன்களுடைய உணர்வுகள் எப்படி இருந்தது என்பது போன்றவற்றையெல்லாம் அல்லாஹ் தஆலா வர்ணிக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த யுத்தத்திலே தான் மிகச்சிறந்த அன்சாரி தோழரான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி பாராட்டக்கூடிய தோழரான சஅத் இப்னு முஆத் அவர்கள் மரணிக்கிறார்கள். இந்த யுத்தத்திலே தான் அவர் கொல்லப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனதிலே பொதுவாக இடம் பிடிக்கக்கூடிய ஒரு ஒரு அதாவது பயங்கரமான யுத்தம், ஒரு சூழல் என்று இந்த யுத்தத்தை பற்றி நாங்கள் சொல்லலாம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இந்த யுத்தத்தை பற்றி வர்ணிக்கின்ற பொழுது சூரா அஹ்ஸாபிலே நிறையவே வர்ணிக்கிறான். அதில் சுருக்கமாக சொல்வதென்றால் அல்லாஹ் தஆலா ஒரு இடத்திலே சொல்கிறான், அதாவது எந்த அளவுக்கு மூமின்களுடைய நிலை இருந்தது என்று சொன்னால், இந்த இதயங்கள் எல்லாம் தொண்டை வந்து அடைந்திருந்தன. இதயங்கள் எல்லாம் அச்சத்தின் காரணமாக தொண்டையை வந்து அடைந்திருந்தன என்றால்
இதில் பலகத், அதாவது இந்த இந்த குழுவெல்லாம் ஹனாபிர்கள் தொண்டை குழி வரைக்கும் அடைந்திருந்தன என்று சொல்லி அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். அந்த அளவு ஒரு பயங்கரமான முஸ்லிம்களே நினைக்கிறார்கள் இதோடு நம்ம முடிஞ்சு, இதோட அழிந்து விட்டோம். ஏன்னா முழுமையாக அந்த மதீனாவை சுற்றி வளைத்து விட்டார்கள், இதோடு நாங்கள் போய்விட்டோம் என்று நினைக்கக்கூடிய அளவில் ஒரு பயங்கரமான ஒரு சூழல் அந்த யுத்தத்தில் இருந்தது. சகோதரர்களே, அந்த நேரத்திலே முனாஃபிகீன்கள் என்று அறியப்படாத கொஞ்சம் பேர் இருந்தார்களே, உங்களெல்லாம் முனாஃபிகீன்கள், ஆனா அறியப்படாத கொஞ்சம் பேர் இருந்தார்கள், அவர்களெல்லாம் அறியப்பட்டார்கள். அவங்க இதோட முடிஞ்சு, இதோட முடிஞ்சாச்சு, நம்ம நிபாக்தனத்தை வெளியாக்கிடுவோம் என்று வெளியாக்கியாகப்பட்டவர்கள் எல்லாம் அந்த யுத்தத்தில் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, யூதர்கள் பகிரங்கமான ஒரு மோசடியும் சதியும் செய்த ஒரு யுத்தமும் இதுதான். யூதர்களின் காரணமாகத்தான் இந்த அகழி போரே நடக்கிறது. யூதர்களின் காரணமாகத்தான் இந்த அகல் யுத்தமே நடக்கிறது. என்ன நடக்கிறது என்றால், பனு நுகைர் என்ற யூத கோத்திரத்தினர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த துரோகத்தின் காரணமாக அவருடைய வீடுகளை விட்டு வெளியேற்றுகிறார்கள். இதை பார்த்த யூதர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒப்பந்தம் பண்ணி இருந்தார்கள். மதீனாவிலே என்ன பிரச்சனை நடந்தாலும், மதீனாவிலே என்ன சோதனை நடந்தாலும் உங்களுக்கு நாங்கள் துணை நிற்போம், எங்களுக்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும். இந்த ஒப்பந்தம் இருந்தது. ஆனால் இந்த யூதர்களுக்கு ஒரு சிந்தனை தோன்றுகிறது, நாங்க எல்லோரையும் திரட்டி விட்டால் இந்த ஒப்பந்தம் எல்லாம் சரி வராதானே, எல்லோரையும் திரட்டி விட்டால், எல்லோரும் ஒரே அணியாக கொண்டு வந்து சேர்த்து விட்டால் யாரும் யாரை பற்றி என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது, ஒட்டுமொத்தமாக முகமதையும் அவரோடு உள்ள கூட்டத்தையும் அழித்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். இது ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு இதற்கான திட்டங்கள் எல்லாம் மேற்கொள்ளப்படுகின்றன. ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு தெரியுமா, சில யூத கோத்திரத்திலே தலைமை வகிக்கக்கூடிய பலர், யூத கோத்திரத்திலே தலைமை வகிக்கக்கூடிய பலர் மக்காவுக்கு போன நேரத்தில் குறைசி தலைவர்கள் ஒவ்வொருவராக சந்திக்கிறார்கள். குறைசி தலைவர்கள் ஒவ்வொருவராக சந்திக்கிறார்கள். சந்தித்து என்ன சொல்கிறார்கள் தெரியுமா, நாங்கள் எல்லோரும் திரண்டு யுத்தம் செய்தால் முகமதை அழித்து விடலாம், திரண்டு யுத்தம் செய்தால் முகமதை அழித்து விடலாம் என்று குறைசி கோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவராக தூண்டுகிறார்கள். ஒவ்வொருவராக தூண்ட அபூ சுஃபியானையும் தூண்டுகிறார்கள். அந்த நேரத்தில் அபூ சுஃபியானை பார்த்து சொல்கிறார்கள். அபூ சுஃபியான் கேட்கிறார், சரி நாங்க மார்க்கத்தில் யார்